வணக்கம். என்னால முடியும். சும்மா ஒரு சின்ன வார்த்தை மாதிரி தான் தோணும் இல்லையா? ஆனா இந்த ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையே மாத்துற சக்தி அதுக்கு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம கே.எஸ். சுப்பிரமணி எழுதின ஒரு அருமையான புத்தகமான முடியும் முடியும் என்றே சிந்தியுங்கள்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். சரி, அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அந்த மந்திர சக்தியை தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க உள்ள போலாம். இந்த புத்தகத்தோட மைய கருத்தே இந்த ஒரு வரிதான் கூட சொல்லலாம். அதாவது, நாம எதை முழுசா ஆழமா நம்புறோமோ அதை இந்த பிரபஞ்சமே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்றாரு எழுத்தாளர். அது ஒரு பெரிய வெற்றியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், இல்ல நல்ல ஆரோக்கியமா கூட இருக்கலாம். எதுவானா இருக்கட்டும், நம்ம ஆழமான நம்பிக்கை தாங்க எல்லாத்துக்குமான முதல் புள்ளி. நம்மளோட இந்த பயணத்துல ஒரு 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல முடியுங்கிற அந்த வார்த்தையோட சக்தியை புரிஞ்சுக்க போறோம். அடுத்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த சீக்ரெட் இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம எண்ணங்களை எப்படி செயலா மாத்துறது, அதுக்கான சில டூல்ஸ் என்னென்ன. கடைசியா நம்மள நாமளே புரிஞ்சுக்கிட்டு வெற்றிக்கான பாதையை எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போலாம். முடியும்னு சொல்ற அந்த சக்தி எங்கிருந்து வருது? அது அந்த சின்ன தீப்பொறி என்ன? நம்ம எல்லாரும் எதுக்கு வாழ்றோம்? சும்மா மூச்சு விடுறதுக்காக மட்டுமா? இல்லவே இல்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா? சரி, அந்த கனவை அடைய முடியும்னு ஒரு நம்பிக்கை வேணும்ல. அந்த நம்பிக்கை தாங்க நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஒருவேளை அந்த நம்பிக்கை மட்டும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை எங்க போகுதுன்னு தெரியாம ஒரு திசை இல்லாத கப்பல் மாதிரி ஆயிடும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாமஸ் எடிசனோட வாழ்க்கை தான். 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு கொடுத்த ஒரு ஜீனியஸ். ஆனா பாருங்க, ஒரு நாள் ராத்திரி அவரோட பல வருஷ உழைப்பு, அவரோட மொத்த லேபும் கண் முன்னாடியே எரிஞ்சு சாம்பலாகிடுச்சு. அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணிருக்கணும்? பதறி அழுதுருக்கணும். ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? தம் மகனை கூப்பிட்டு, சீக்கிரம் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, அவங்க வாழ்க்கையில இது மாதிரி ஒரு நெருப்ப பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாராம். யோசிச்சு பாருங்க, இது வெறும் விளையாட்டு பேச்சு இல்ல. ஒரு பெரிய இழப்ப ஒரு தோல்வியா பார்க்காம அதையும் ஒரு அனுபவமா பார்க்கற அந்த மனநிலை. எது நடந்தாலும் என்னால திரும்ப வர முடியும்னு அசைக்க முடியாத நம்பிக்கையில இருந்து தான் வரும். இதே மாதிரி அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நயாகரா நீர்வீழ்ச்சிய ஒரு மெல்லிய கயிறுல கடந்த சார்ல்ஸ் பிளாண்டினுக்கு இருந்திருக்கும். செயற்கை கால்களோட எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டவங்களுக்கும் இருந்திருக்கும். ஏன், நம்ம ஊர்ல 1000 நாவல்களுக்கு மேல எழுதின ராஜேஷ்குமாருக்கு கூட இதே நம்பிக்கை தான் இருந்திருக்கும். அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரே ஒரு மந்திரம், என்ன நடந்தாலும் என்னால முடியும். ஓகே, இவ்ளோ பெரிய சக்திக்கு காரணம் நம்ம நம்பிக்கை தானே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள எப்படி வேலை செய்யுது, நம்ம மைண்டோட அந்த சீக்ரெட் இன்ஜின் எப்படி இயங்குதுன்னு இப்ப பார்க்கலாம். எடிசன் சொன்னதா ஒரு விஷயம் உண்டு. என் வெற்றிக்கு காரணம் 2% சிந்தனை, 98% கடின உழைப்பு. கேட்டா கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, அந்த 2% தெளிவான சிந்தனை தான் நம்மளோட 98% உழைப்ப சரியான பாதையில கொண்டு போற ஒரு மேப் மாதிரி. அந்த மேப் இல்லாம எவ்வளவுதான் உழைச்சாலும் அது எங்கேயோ போய் தான் முடியும். இந்த இடத்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட இந்த வார்த்தைகள் ரொம்ப கரெக்டா செட் ஆகும். அறிவு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை தான் திரும்ப திரும்ப சொல்லும். ஆனா கற்பனை, அதுதான் எதுவெல்லாம் சாத்தியம் நம்ம எல்லைகளை உடைச்சு போடுது. சொல்லப்போனா நம்ம முடியுங்கிற நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கறதே நம்ம கற்பனை சக்தி தான். இந்த கற்பனா சக்திக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம். உலக அழகி டயனா ஹைடன் கனவுகள்ல இருந்து தான் சாதனைகள் தொடங்கும்னு ஒரு வரிய 12 வருஷமா அவங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க உலக அழகி பட்டம் வாங்குறத கண்ணை மூடி மனசுல படமா ஓட்டி பார்த்தாங்க. ரிசல்ட், அவங்க 24 வயசுல அந்த கனவு நிஜமாச்சு. சரி, நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது? இந்த புத்தகம் அதை 3 லேயரா பிரிக்குது. முதல்ல கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நினைவு மனம். நாம யோசிக்கிறது, பிளான் பண்றது எல்லாம் இங்கதான். 2வது சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனம். இது ஒரு தோட்டம் மாதிரி, நம்ம எண்ணங்களை ஒரு விதையா வாங்கி உள்ள போட்டுக்கும். 3வது யுனிவர்சல் மைண்ட், அதாவது பிரபஞ்ச மனம். இது நம்ம ஆழ்மனசுலேருந்து வர சிக்னலை வாங்கி நமக்கான வழியை காட்ட ஹெல்ப் பண்ணும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். நம்ம ஆழ்மனசுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பாகுபாடு பார்க்க தெரியாது. அது ஒரு நடுநிலையான தோட்டக்காரன். நீங்க நம்பிக்கைங்கிற விதைய போட்டாலும் சரி, இல்ல பயம்ங்கிற விதைய போட்டாலும் சரி, எந்த விதையை ஆழமா உணர்வோட போடுறீங்களோ அதை செழிப்பா வளர்த்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம மனசுல நம்பிக்கையை விதைச்சா மட்டும் போதுமா? அந்த எண்ணத்தை நிஜமாக்க, அதை செயலுக்கு கொண்டு வர ஒரு எரிபொருள் தேவை இல்லையா? அந்த எரிபொருள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். என்னால முடியும்னு மனசுல நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஆனா அதை செயல்ல காட்டுறது தான் உண்மையான சேலஞ்ச். தடைகள் வரும், தோல்விகள் வரும். அப்போல்லாம் மனசு உடைஞ்சு போகாம நம்மள முன்னாடி தள்ளிக்கிட்டே போற ஒரு சக்தி இருக்கு பாருங்க. அதுக்கு பேரு தான் விடாமுயற்சி. நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இந்த வார்த்தைகளை பாருங்க. அவரோட 25 வருஷ வெற்றிக்கு காரணம் திறமை இல்ல, உண்மையான விடாமுயற்சி தான் சொல்றாரு. திறமையை விட விடாமுயற்சிக்கு எவ்ளோ பவர் இருக்கு பாத்தீங்களா? கார் இன்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஹென்ரி ஃபோர்டு எத்தனையோ தடவை தோத்து போனாரு.
காந்திஜி முடியுங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து செயல்பட்டதால தான் சாத்தியமே இல்ல நினைச்ச சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. ஒவ்வொரு தோல்வியும் அவங்கள நிறுத்தல, இன்னும் வேகமா ஓட வச்சது. ஓகே, நம்பிக்கையும் விடாமுயற்சியும் வேணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதெல்லாம் நம்ம மனசுல வளர்த்துக்க சில பயிற்சிகள், சில டூல்ஸ் வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட சில சிம்பிளான பயிற்சிகளை இப்ப பார்க்கலாம். இந்த புத்தகத்துல சொல்ற பயிற்சி மெழுகுவர்த்தி சுடர் தியானம். ஒரு இருட்டு ரூம்ல மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு அதோட சுடரை இமைக்காம பார்த்துட்டே இருக்கணும். இது எதுக்குன்னா, சிதறி ஓடுற நம்ம கவனத்தை ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம மனசோட சக்தியை ஒரே இலக்குல குவிக்க இது ரொம்ப உதவும். 2வது பயிற்சி கண்ணாடி பயிற்சி. இது நம்ம செல்ஃப் எஸ்டீமா அதிகப்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க கண்ணை நேரா பார்த்து, நான் உன்னை மதிக்கிறேன், இல்லனா என்னால ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோட திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலும் இது உங்க ஆழ்மனசுல ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை உருவாக்கும். 3வது ரொம்பவே சிம்பிளான ஒரு பயிற்சி, மூச்சை கவனிக்கிறது. அமைதியா உட்காந்து உங்க மூச்சு உள்ள போறதையும் வெளியே வரதையும் சும்மா கவனிங்க. இது மனசை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம உள்ள இருந்து வர சின்ன சின்ன உள்ளுணர்வுகளை, அந்த கைடன்ஸை கவனிக்கிறதுக்கு நம்மள தயார்படுத்தும். இது நம்ம ஆழ் மனசோட பேசுறதுக்கான ஒரு வழி. சரி, இப்ப நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த எல்லா சக்தியையும் பயிற்சிகளையும் சரியான திசையில கொண்டு போக ஒரு காம்பஸ் வேணும் இல்லையா? அந்த காம்பஸ் தான் நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறது. வெற்றிக்கான அஸ்திவாரம்னு ஒரு 4 விஷயத்த சொல்லலாம். 1, சுய விழிப்புணர்வு. கணித மேதை ராமானுஜனுக்கு கணக்கு தான் தாம் பலம்னு தெரிஞ்சிருந்தது இல்லையா? அந்த மாதிரி உங்க பலம் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். 2வது சுயமரியாதை. அடுத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காம நான் தான் உங்களை மதிக்கணும். 3வது ஒரு தெளிவான கோல். இது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி கஷ்டமான நேரத்துல வழிகாட்டும். கடைசியா 4வது ஒரு உறுதியான முடிவு. நான் இதை செஞ்சே தீர்வேன்னு எடுக்கிற அந்த முடிவு தான் உங்க ஆழ்மனசுக்கு போற ஒரு பவர்ஃபுல்லான சிக்னல். நிறைவா உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம இதுவரைக்கும் பேசுனது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற அக உலகத்தை பத்தி. ஆனா நம்ம வெளி உலகம், நாம பழகுற நண்பர்கள், நம்ம பாக்குற மீடியா, நம்மள சுத்தி இருக்கிற சூழல், இதெல்லாம் நம்ம உள்மன சக்தியை இன்னும் அதிகப்படுத்துமா இல்ல அதை குறைச்சிடுமா? நம்ம வெளி உலகம் நம்ம அக உலகத்தை எப்படி மாத்துது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.